1999 மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. திமுக ஆட்சி. இந்த கலவரத்தை பின்னணியை வச்சுதான் சொர்க்கவாசல் திரைப்படமே எடுத்திருக்காங்க. அதிகாரி ஒருத்தர், வார்டு ஒருத்தர், 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்த படம் அப்படிதான் அதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது முழு பூசணிக்காய் சோத்தலை மறைக்கிற விஷயம். ஏன்னு சொன்னா அந்த இரவு என்ன நடந்ததுன்றது நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். 100 நாள் டெய்லி காலையில சாயங்காலம் அடிக்கிறது புட்டுறது வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. அதுவும் புது பசங்க, சின்ன பசங்க பேட்ச் எல்லாம் கழட்டி வச்சுருவானுங்க, ஹெல்மெட்டை மாட்டிக்குவானுங்க. பாக்ஸர் வடிவில் கூப்பிட்டு போறாங்க. அப்போ நான் எழுந்து என்ன பண்ண இப்படி கம்பியை பிடிச்சி பார்க்குறேன். அவனுங்களும் பார்க்குறானுங்க, நானும் பார்க்குறேன். பாக்ஸர் வடிவிலும் என்னை பார்க்குறாங்க. பாக்ஸர் வடிவில் டெப்டி ஜெயிலர் அடித்து கொண்டுட்டாரு அப்படின்னு அது தவறான நின்று உறக்க பேசிடுறேன். தகவல் கொஞ்சம் ஆனது ஒவ்வொரு வார்டர்ஸாக வந்து பிளாக்கை விட்டு வெளியே போகிறான். அப்போ ஏன் பிளாக் அவுட்டு? எப்பவுமே வார்டர்ஸ் வந்து பிளாக்கை விட்டு போக மாட்டாங்க, பிளாக்ல தான் இருப்பாங்க. பிளாக்ல இருப்பாங்க. பிளாக் அவுட்டு போகிற என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வார்டர்ஸும் பிளாக் அவுட் ஓட்டாங்க. இது எப்படி கோயின்சிடென்ட்டா நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ இது கொலை பண்ணிட்டாங்க, இது சிறைவாசி மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஆகும்ன்றது வார்டர்ஸுக்கே தெரியும். அதனால தான் எல்லாம் விட்டு ஓடுறானுங்க. இருந்தாலும் என்னன்னா அந்த ஒரு தெனாவுட்டு நம்மளை என்ன பண்ணுவோம் பார்த்துக்குவோம். யூனிஃபார்ம் இருக்கு. ஆமாம், அந்த தெனாவுட்டில் நின்று அப்படி அடிச்சு கையை உடைச்சி காலை உடைச்சி ஏன் நான் பார்க்குறேன். நான் அந்த ஒரு இதில் போட்டுட்டானுங்க. நான் அந்த உடஞ்ச கையும் உடஞ்ச காலோட நான் இன்னும் வரமாட்டேன், உங்கள் விஷயத்துக்கே வரமாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு கத்துறான். ஜெயில் சிறைக்குள்ள அந்த காவலர் நான் அதை பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 70, 80, 100 கிட்ட செத்துருப்பாங்க. 2 தரப்புலையுமா இல்லை சிறைவாசிகளை மட்டும். அதுக்கு முன்னாடி யாரை அடித்தாலும் நாங்கள் வந்து கேட்போம். ஓகே, அப்போ எங்களே அடித்து இது பண்ணிட்டாங்கன்னா யார் கேட்க முடியும்? கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது சிறைவாசிகள்லாம் வந்து அப்படியே கொந்தளிச்சு போயிருந்தாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தலா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. பல விஷயங்கள் கிரைம் ஸ்டோரியில நம்ம பேசியிருக்கோம். ஆனா இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயம் அப்படிங்கிறது சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம் சொர்க்கவாசல் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அது குறித்து நிறைய பேசுபொருள் வந்து நம்மளால ஊடகத்துறையிலையும் பார்க்க முடியுது, சினிமா வட்டாரங்கள்லையும் பார்க்க முடியுது. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த படத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கும் அந்த உண்மை சம்பவத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? படம் ரிலீஸ் முன்னாடியே தினமணியில் ஒரு தலையங்க மாதிரி எழுதியிருந்தேன். இந்த திரை விமர்சனம் எழுதியிருந்தேன். அதில் வந்து அவன் வந்து சொல்லியிருப்பான். அதாவது 1999 மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. திமுக ஆட்சி கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தை பின்னணியை வச்சு தான் சொர்க்கவாசல் திரைப்படமே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கலவரத்தை பற்றி அந்த நேரத்தில் சூப்பரண்டாக இருந்து டிஐஜியாக ரிட்டையர்ட் ஆன ராமச்சந்திரன் அவர் என்ன சொன்னீங்கன்னா, அவர் ஒரு 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர் வந்து மாரடைப்பால் இறந்ததாகவும், யார் பாக்ஸர் வடிவில் மாரடைப்பால் இறந்ததாகவும், அதை தொடர்ந்து கைதிகள் வந்து வன்முறையில் ஈடுபட்ட மாதிரி அவர் சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அந்த நேரத்தில் சிறையில் இருந்த தடாரகிம் வந்து அவருடைய கருத்தும் வந்து பதிவு வச்சிருக்கார் நிறைய. அவர் வந்து என்னன்னா, அவர் கொல்லப்பட்டார். யார்? பாக்ஸர் வடிவில் கொல்லப்பட்டார். ஆனால் அதை தொடர்ந்து நடந்த கலவரத்தினால குறைஞ்சபட்சம் 100 பேராச்சும் இறந்துருப்பாங்க. காவலர்கள்னு சேர்த்து துப்பாக்கி சூடுக்கு இறந்துருப்பாங்கன்ற மாதிரி அவருடைய கருத்து வச்சிருக்காரு. பட் இந்த சொர்க்கவாசல் படம் எப்படி கொண்டு இறுதியை எப்படி முடிப்பாங்கன்றது தெரியல. அதாவது தடாரகிமுடைய கருத்து ஒன்று இருக்குது, டிஐஜியுடைய கருத்து ஒன்று இருக்குது. படம் எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த எதிர்பார்ப்பில் தான் இருந்தேன். நான் எப்படி அது கொண்டு வருவாங்கன்னு. அதாவது பாக்ஸர் வடிவேல் சிறையில் இருக்கார். அவர் கொஞ்சம் போதைப் பொருளெல்லாம் வந்து சிறைக்குள்ளே கடத்துகிற மாதிரி. அதனால் வந்து அவரை வந்து கைதிகள், அதாவது சிறை அதிகாரிகள் வந்து அவர் தனி சிறையில் அடித்து வச்சுக்கும்போது நெஞ்சடைப்பு வந்து மாரடைப்பு வந்து இறந்துட்டார் ஆகும். அதை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டு டெப்டி ஜெயிலர், ஒரு வார்டர், ஒரு டெப்டி ஜெயிலர், அதிகாரி ஒருத்தர், வார்டர் ஒருத்தர், 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்த படம்.
அப்படிதான் அதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற விஷயம் இது. ஏன்னு சொன்னா அன்றைய இரவு என்ன நடந்ததுன்றது நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பனிஷ்மெண்ட்டில் இருக்கோம். நாங்கள் எங்களை 100 நாள் அடித்து பூட்டி வச்சிருக்கோம் எங்களை. அப்போ திமுக ஆட்சி, மத்தியில் பாஜக சொன்னாவே திமுக செய்வாங்க. அப்போ கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி பாஜக திமுக கூட்டணியில் இருக்காங்க. அப்போ என்ன சொன்னீங்கன்னா திருச்சியில் ஸ்ரீதரன்ற ஒருத்தர் கொல்லப்படுறார், பிஜேபி மாவட்ட தலைவர். அவர் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலம்னு சொல்லி திருச்சியில் நின்று ஜெயிச்சார் எம்பியா. திமுக கூட்டணியில் பாஜக திமுக கூட்டணியில் நின்று எம்பியா ஜெயிச்சார். அவர்கிட்ட போய் அந்த ஸ்ரீதருடைய குடும்பத்தார் அழுத உடனே, கண்ணீர் வச்சு அழுத உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அத்வானி கிட்ட போய் சொல்கிறாரு. அத்வானி முரசொலிமாறனை கூப்பிட்டு என்ன இப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்படி நடக்கிறானு அப்படின்னு கேட்குறாரு. எப்பவுமே திமுக தங்களுடைய ஆட்சியை காப்பாற்ற யாரையும் பலியிடுவாங்க, அது அவங்களுடைய இயல்பான ஒரு குணம். வந்து அந்த அடிப்படையில் கலைஞர் வந்து என்ன பண்ணுறா, ஆல்ரெடி அருண்மனை அவை நியமனம் பண்ணி ஸ்பெஷலாக 98 பேட்ச்சு அதாவது எங்களை அடிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷல் டீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட்டை புதுசாக, பழைய வாட்டர்னா எங்களை அடிக்க மாட்டாங்க. அந்த டீமே வந்து புதுசாக இருக்கிறாங்க. அந்த டீமுக்கு வந்து சென்னையில் வந்து மொத்தம் 8 சிறையிலையும் அந்த நடந்தது. ஆனால் சென்னையில் மட்டும்தான் 3 மாதம் 100 நாள் டெய்லி காலையில் சாயங்காலம் அடிக்கிறது புட்டுறது வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. அதுவும் புது பசங்க, சின்ன பசங்க பேட்ச் எல்லாம் கழட்டி வச்சுருவானுங்க, ஹெல்மெட்டை மாட்டிக்குவானுங்க. யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஹெல்மெட்டை கழட்டி வச்சுருவானுங்க. அவங்க அந்த ஊரில் ஆற்று ஓரம், காவா ஓரம், ஏரிக்கரை ஓரம் எப்படி அந்த பல்ட்டி அடிக்குது, அந்த கராட்டை கற்றுக்கிட்டது, பாக்ஸிங் கற்றுக்கிட்டது எல்லாம் எங்ககிட்ட காட்டியிருக்கானுங்க. அதுக்கு தலைமை தாங்கினது சென்னை சிறையில் வந்து டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமார் தான். அவருடைய தலைமையில் தான் அந்த டீம் போட்டு அடிக்கிறாங்க. 100 நாள் எங்களை அடித்தாங்க. அதனால தான் எங்களை ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் தான் நாங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்களை என்ன பண்ணோம், பிரித்து வைக்கிறோம். அதாவது சிபி 1ல் ஒரு 4 பேர், சிபி 2ல் ஒரு 4 பேர், அப்புறம் இந்த பிளாக் ஏ பிளாக் பி பிளாக்னு சொல்லி அப்படியே அந்த பழைய சென்ட்ரல் ஜெயிலில் போனவங்களுக்கு தெரியும் அது சிபி பிளாக். அது அந்த பிளாக்ல எல்லாருமே வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் இருந்தது ஹை செக்யூரிட்டி பிளாக்ல இருந்தோம். தடா சிறைவாசி எல்லாமே அங்கே தான் இருந்தோம். இந்த அடித்து என்ன பண்ணுறோம், ஒரே இடத்துல இருந்தால் இவங்களை அடிக்க முடியாதுன்றதுக்காக வெவ்வேறு அந்த சிறை முழுக்க எங்களை வந்து பரவ செய்யலாம், வேற இடத்துல வைக்கிறேன். அப்படி நான் வந்து சிபி 2ல் இருக்கேன். நான் அப்போதான் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு எப்பவுமே இவனுங்க வந்தானுங்கன்னா எங்களை அடிக்கிறதுக்கு தான் கதவு திறக்க நைட்டில் வருவானுங்க. அன்றைக்கி ஒரு எப்பவுமே ஜெயிலில் வந்து 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம், படுத்துருவோம். 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கத்தில் இருப்போம். ஒரு 12 மணி இருக்கும், 12-1 மணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு சவுண்டு கேட்டுது. வார்டர்ஸ் என்னடா எங்கே போகிறானுங்க இந்த அப்படிதான் நான் நினச்சேன். இந்த நேரத்தில் வரானுங்களா, யாரை பார்க்க வராங்க, எதுக்கு வரானுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஒரு 10 வார்டர்ஸ் கிட்டே இருப்பானுங்க. அப்படியே பிளாக் தாண்டி போனாங்க. நான் எழுந்து உட்காந்து இப்படியே அந்த இருட்டில் இப்படியே பார்க்குறேன். அப்படியே போனேன். அது எப்படின்னா வடிவமாக இருக்கும் அந்த சிறை, அந்த பிளாக் இப்படி வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டுருக்கு. வட சென்னையிலலாம் காட்சிப்படுத்த அப்படி ஒரு 100 செல் இருக்கும், அப்படி ஒரு 20 செல் இருக்கும், இப்படி ஒரு 100 செல் இருக்கும். அதேமாரி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு படிக்கட்டு இருக்கும், பெரிய படிக்கட்டு, இரும்பு படிக்கட்டு இருக்கும். அது குத்தலாக இருக்கும் அந்த படிக்கட்டு. அப்போ அது மேலே போகிறாங்க. சரி, மேலே எங்கே போகிறானுங்க ஒரு கால். அப்போல்லாம் செல்ஃபோன் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் செல்ஃபோன் சர்ச்சிங்னா செல்ஃபோன் எடுக்க தான் வருவாங்க. அப்போ சரி எதோ கஞ்சா இருக்கும் போல இருக்கு, அதை சர்ச் பண்ண போகிறானுங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லைன்னு சொன்னால் யாருன்னா கோர்ட்டு போல இருக்கு, வெளியூர் கோர்ட்டு, லேட்டாக வந்து எஸ்கார்டு வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்து. ஏன்னா அந்த நேரத்தில் ஜெயிலை திறக்கவும் கூடாது. 6 மணிக்கு பூட்டிட்டாங்கன்னா 6 மணிக்கு தான் திறக்கணும், அது மேனுவல். அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் இறங்கி வந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி வந்தோடனே வரானுங்க. யார் எப்படி வரானுங்க, வெறுங்கையில் வரானுன்னு பார்த்தா பாக்ஸர் வடிவில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் எழுந்து என்ன பண்ணேன், இப்படி கம்பியை பிடிச்சி பார்க்குறேன். அவங்களும் என்னை பார்க்குறாங்க, கூப்பிட்டு போனவங்களும் என்னை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நான் எழுந்துட்டு இப்படி வச்சுட்டு பார்க்குறேன்றத அவனுங்களும் பார்க்குறானுங்க, நானும் பார்க்குறேன். பாக்ஸர் வடிவிலும் என்னை பார்க்குறாப்புல. ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டு செல்லேருந்து எதுக்கு இருக்கும் சரி அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். காலைல 6 மணிக்கு லாக்கப் திறந்தாங்க. எப்பவுமே 6 மணிக்கு லாக்கப் திறந்தோன்னே டவர், அது டவரில் கணக்கு எடுப்பாங்க. எந்தெந்த செல்லில் எந்தெந்த பிளாக்ல எத்தனை பேர் இருக்காங்க. அது டேலி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு பெல் ஒன்று அடிப்பாங்க.
பெல் அடித்த உடனே பிளாக்கை திறந்து விட்ருவாங்க. அப்படி ஜாலியாக அப்படி பிளாக்கை திறந்த உடனே சூப்பரண்டு இப்போ அந்த டிஏஜி இன்டர்வியூலாம் கொடுக்குறாருல்ல, அப்போ அவர் சூப்பரண்டாக இருந்தார் அவர் வந்து சூப்பரண்டாக இருந்தார். அவர்கிட்ட ஆர்டர்லியாக வேலை செய்யுங்க. ஒரு ஐயருன்னுவாங்க அவனை, அவர் பேர் என்னன்னு தெரியல, ஐயருன்னு தான் கூப்பிடுவான். ஐயர் தான் ஆளு, ஐயருன்னு சீட்டிங் கேஸில் வந்திருப்பான். எப்பவுமே இதேமாரி நபர்களை வந்து சூப்பரண்ட் ஆல்ட்டி, ஜெயிலர் ஆல்ட்டி, அடிஷ்னல் ஆல்ட்டி, சீஃப் ஆர்டர் ஆல்ட்டின்னு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் சிறை இப்போ சூப்பரண்ட் ஆல்ட்டியாக இருந்துட்டு நேரடியாக நான் சிறையில் இருக்கேன், என்கிட்ட வந்து காசு கொடுன்னு கேட்க முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு ஆள் கைதிகளே வச்சுக்குவோம், சிறைவாசிகளே அப்படியே வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தான் அவன். என்ன பண்ணான், திடீர்னு ஓடி வரான், அப்படி இப்படி பார்க்குறான், பார்த்து சொல்கிறான், பாக்ஸர் வடிவேல டெப்டி ஜெயிலர் அடித்து கொண்டுட்டாரு அப்படின்னு அது தவறாக நின்று உரக்க பேசிடுறான். அவரும் கைதி தான். பாக்ஸர் வடிவேல அடித்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்பு. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்டெமினா ஆள், சாதாரணமான நபர் இல்லை அவன். பாக்ஸர் வடிவேலு சாதாரணமான நபர் இல்லை, சிறைக்குள்ளே கொஞ்சம் பவரான ஆள் தான். சிறைக்குள்ள ஆமா. இது ரெண்டாவது ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அவன் வழக்கில் உள்ளவங்க இருப்பாங்க எல்லாருமே, நிறைய அந்த எண்ணூறு அந்த சைடு உள்ளவங்க தான் நிறைய, அந்த வடச்சை அந்த சைடு உள்ளவங்க. கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருப்பாப்புல, யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாப்புல, கசகசன்னு இருக்க மாட்டாப்புல. அவர் வேலைன்னா வேலைன்னா அது எப்படி இருப்பாப்புல. அப்படி இருக்கும்போது இறந்துட்டாரு சாகடிச்சிட்டாங்கன்னு போது எப்படி இருக்கும், சாகடிச்சிட்டாங்கன்னு இந்த வார்த்தை, அது இறந்துட்டாருன்னு கூட இல்லை, சாகடிச்சிட்டாருன்னா அந்த ஐயரா சூப்பரண்ட் ஆல்ட்டி இன்னைக்கு டிஏஜி சொல்லிட்டு இருக்காரு, அவரு அப்போ சூப்பரண்டா இருக்காரு, அவர்கிட்ட ஆடலியா இருந்த ஐயர் தான் சொல்றான் இந்த செத்துட்டாரு செய்தியை வந்து சொல்றாரு, சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ சிறைவாசிகளுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒரு இதுவாயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. அப்போ வந்து உடனே கூடுறாங்க வார்டர்ஸ் வந்து இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சம் ஆனவங்க ஒவ்வொரு வார்டர்ஸாக வந்து பிளாக்கை விட்டு வெளியே போகிறான். அப்போ ஏன் பிளாக் அவுட், எப்பவுமே வார்டர்ஸ் வந்து பிளாக் அவுட் போக மாட்டாங்க, பிளாக்ல தான் இருப்பாங்க, பிளாக்ல இருப்பாங்க. பிளாக் அவுட் போகிற என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம், எல்லா வார்டர்ஸும் பிளாக் அவுட் ஓட்டாங்க. இது எப்படி கோயின்சிடென்ட்டா நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ இது கொலை பண்ணிட்டாங்க, இது சிறைவாசி மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஆகும்ன்றது வார்டர்ஸுக்கே தெரியும். அதனாலதான் எல்லாம் விட்டு ஓடுறானுங்க, எல்லா வார்டர்ஸும் போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்றாரு டெப்டி ஜெயிலர் வந்து, அப்போ சிறைவாசிகள் என்ன பண்றாங்கன்னா கைதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதுலேயும் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது, அவங்க வழக்கில் உள்ளவங்களே 20 பேர்கிட்ட இருப்பாங்க. யாரு பாக்ஸர் வடிவேல் வழக்கு வரும், அவங்க கூட அவங்க அந்த ஏரியா அந்த எண்ணூறு அந்த சைடு உள்ள ஏரியா மக்கள் ஒரு 20-30 பேர், மொத்தம் ஒரு 50-60 பேர் கூட்டம் சேர்ந்தா எப்படி இருக்கும். அவங்க தான் மற்ற அந்த நேரத்தில் வேலை ரவி மற்ற எல்லாருமே இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் வந்து அமைதியாருங்கன்னு தான் சொன்னாங்க பெரிய ரவுடிகள்லாம். ஆனால் அவங்க பசங்க வந்து சின்ன பசங்க கேட்கல, போயிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த காவா கங்கா அவங்க இந்த ஆசுன்னுவாங்க, அப்புறம் கவிக்கோன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு லக்காடி டிக்கெட்டுங்க, இந்த டிக்கெட்டுங்களே ஒன்று, அது ஒரு 50 பேர் இருப்பானுங்க. அவங்களுக்குள்ளே ஒரு டீம் இருந்து இல்லை ஜெயிலுக்குள்ளே வந்து எப்படின்னா காவா கேங் கிளீன் பண்ணுவானுங்க, பெருக்குவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் கஞ்சா அடிப்பானுங்க, எல்லாமே இருப்பானுங்க. லக்காடி 10 நாள் வெளியே இருப்பானுங்க, 1 மாதம் உள்ளே இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஒன்று, அந்த குரூப்பும் ஒன்று சேர்ந்துட்டு அப்போ அவனுங்களுக்கு தெரியுது ஸ்டோர் ரூமு எல்லாம் ஓட்டாங்க. ஸ்டோர் ரூமை உடைச்சி அங்கே கஞ்சா இருக்குன்னு சொல்லி போகிறோன்னா, அதேமாதிரி ஸ்டோர் ரூம் உடைச்சி கஞ்சா பவுடர் இவனுங்க சிறைவாசிக்கிட்டேருந்து பறிமுதல் பண்ணுறதெல்லாம் அங்கேயே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அடிச்சிடுறானுங்க எல்லாருமே. அப்போ டெப்டி ஜெயிலர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் அடிஷ்னல் சூப்பரண்டு கோவிந்தராஜன்ட்டு அவரும் டெப்டி ஜெயிலர் 2 பேரும் உள்ளே வராங்க. அடக்க வரணும்னு சொன்னா நீங்க ஒரு 10-100 வார்டர்ஸோட ஒரு 2 பேரா வந்து வரக்கூடாது இல்லையா. பட் அந்த டெப்டி ஜெயிலர் இவர் இருக்காருல்ல ஜெயக்குமாருக்கு என்னன்னா அடிக்கடி இப்படி மீசையை வந்து இப்படி தடை விடுவார். ஆள் நல்லா இருப்பா, கட்டையா தான் இருப்பாப்புல, பூனைக்கண்ணு சிகப்பா இருப்பாப்புல, கைதிகளுடைய கிட்ட 10 பைசா வாங்க மாட்டாப்புல, எதுவுமே வாங்க மாட்டாப்புல, தண்ணி கூட வீட்டுல இருந்து எடுத்துன்னு தான் குடிப்பாரு. கைதிங்க சாப்பிடக்கூடாது, மற்றவங்க வந்து ரேஷன்லாம் அடிப்பான், இந்த ஆள் அடிக்க மாட்டாப்புல. ஆனால் அந்த ஆள் மனசுலேயும் ஒரு கொடூர எண்ணம் ஒன்று இருந்தது, இவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கொடூர எண்ணம் இருக்கும். அப்போ என்ன பண்ணாப்புல அப்படி இப்படி அந்த லட்டிச்சா இப்படி வச்சுக்கிட்டு, அந்த சென்னைக்காரன் தானே டேனா ஓடிடுவான், கம்பு சுத்துனா ஓடிடுவான், எப்பவுமே ரொட்டீனா நடக்கிறதானே அப்படின்ற ஒரு டெம்பிள். எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா இப்படி மீசை இப்படி தடை விட்டுட்டு சொல்லுவாரு, ஏய் யார் தெரியுமில்ல, நான் என்ன சொல்லுவாரு, நான் யார் தெரியுமில்ல, அந்த
நெல்லை பாஷை தென் மாவட்ட பாஷையில் யார் தெரியுமில்ல நெல்லை மாவட்டம்டா அப்படின்வாரு. நான் அப்படியே கிண்டலாக கூட பேசியிருக்கேன் நான் முன்னாடியே. நெல்லையாக இருக்கட்டும், நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும், தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட மாவட்டமாக இருக்கட்டும், குத்தனை கட்டி குத்ததையா போகுதுன்னு அப்படி கிண்டலும் பண்ணியிருக்கேன். அப்போ அவனுக்கு அதெல்லாம் கடுப்பு. அதனால தான் எங்களை அந்த 100 நாள் அடிக்கிறதுல வேணா இவனுங்க நம்மளை மதிக்காமல் இருந்தானுங்களே. நான் எதுவும் தவறுன்னு தவறு தான். நீ ஜெயிலில் வந்து தென் மாவட்டம் வட மாவட்டம் சீன் போடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நீ அதிகாரி, தென் மாவட்டமாக இருக்கட்டும் வட மாவட்டமாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கு நீ அதிகாரியா இருக்க. நீ பணி சொல்லுதோ அதுபடி அதுக்கான பணியை செய்யணும். ஓகே. அதே மாதிரி அந்த லட்டி இப்படி வச்சுக்கிட்டு ஏய் போல அப்படின்னு அந்த கும்பல் வருது இல்லையா, ஓடு பிஞ்சு விடும், ஓடு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கலவரத்துல இருக்காங்க அவங்க. இல்ல எப்பவுமே அவன் சொல்லுவான் இல்ல, அவனை கண்டா ஓடிடுவான். கைதிங்கெல்லாம் வந்து அவனை பார்த்தாலும் ஓடி போய் பிளாக்ல ஓடிக்கும். ஏன்னா அடிப்பான், தோலை உரிக்கிற மாதிரி அடிப்பான்ட்டு. அப்போ அதே டைலாக்ல ஓடு ஓடுன்னு அவனுக்கு என்ன பண்றாங்க, மாப்பிள்ள என்னடா அவன் மறுபடியும் ஓடுன்றான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கஞ்சாலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஏழை ஏறி என்ன பண்ணானுங்க. அப்போது ஒருத்தர் அடிஷ்னல் சூப்பரண்ட் பக்கத்தில் இருந்தார். அவர் வந்து மான் கராத்தா ஓடியே போயிட்டார். எஸ்கேப். அந்த சூழல் தெரியுதுல்ல ஜெயிலு. இந்த மான் கராத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, என்னன்னா அடிக்க வந்தால் ஓடிடுறது. ஆமாம், இது ஜெயிலில் தான் இந்த பேரை வச்சுது. மான் கராத்தான்றது ஜெயிலில் தான் வச்சு பேர். ஓகே. அது வெளியே திரைப்படம்லாம் கூட வந்துச்சு இப்போ. ஆனால் உண்மையிலே என்னென்னா அடிக்க வந்தால் ஓடிடுறது, அதான் மான் கராத்தான்றது. அவர் என்ன பண்ணிட்டா மான் கராத்தா ஓடி போட்டார். இந்த ஆள் என்னன்னா அந்த ஒரு தெனாவட்டு நம்மளை என்ன பண்ணுவோம் பார்த்துக்கோ, யூனிஃபார்ம் இருக்கு. ஆமாம், அந்த தெனாவட்டில் நின்று அப்படியே அடிச்சு கையை உடைச்சி காலை உடைச்சி அந்த காவலர்கள். ஆமாம், அடிச்சு உடைச்சி கடைசி அவரை வந்து நான் பார்க்குறேன். நான் அந்த ஒரு இதில் போட்டுட்டானுங்க. நான் அந்த உடஞ்ச கையும் உடஞ்ச காலோட நான் இன்னும் வரமாட்டேன், உங்கள் விஷயத்துக்கே வரமாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு கத்துறான் அந்த ஜெயில் சிறைக்குள்ள அந்த காவலர். நான் அதை பார்க்குறேன். நான் ஏன்னா என்ன பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிளாக்ல இருந்தேன். நான் பனிஷ்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் நான் ஹை செக்யூரிட்டி பிளாக்ல தான் இருந்திருப்பேன். இப்போ நான் வந்து எனக்கு அவன் கொடூர மனம் தெரியும். அவன் சாகட்டுன்னு கூட விடலாம். பட் நமக்கு ஒருத்தன் அந்த எதிரியாக இருந்தால் கூட அந்த சாகும்போது மன்னிப்பு கேட்குறான் போது எனக்கே மனசு வந்து என்னால் பண்ணி ஓடி வந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம அங்கே போய் நின்று அடிக்காதீங்கடா உர்றா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்பைடர் மேன் இல்லையே. ஏன்னா அவன் 100-200 பேர் இருக்கான், கோவத்தில் இருக்காங்க, கோவத்தில் வெறியில் இருக்கான். அவங்கள வந்து சாந்தப்படுத்தவோ அங்கே போயிட்டு எது பேசலாம் அவனுக்கு மண்டையில் ஏறாது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்குறேன், ஒன்றுமே முடியல. போட்டு கடைசி அந்த கெட்டாப்பாரை வச்சு இங்கே இறக்குனானுங்கள. நான் கண்ணை மூடிட்டு ஓடி வந்துட்டேன். நான் என்னால் முடியாது பார்க்காம. எல்லாம் ஒரு 300-400 பேர். என்ன பண்ண முடியும் நம்ம? அதுக்கப்புறம் போட்டு அதை கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டு. எப்பவுமே சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அஜிடேஷன், அதாவது இந்த போராட்டங்கள்லாம் வராங்களா அரசியல்வாதிங்க, ஒரு 5000 பேர் வருவாங்கன்றது 5000 பெட்ஷீட்டு கிடக்கும். அந்த பெட்ஷீட்டு வாரண்ட்டு பேப்பர் இருக்குல்ல, சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ஒரு 100 ஆண்டுகள் பழமையான ஜெயில். அந்த வாரண்ட்டு 4-5 ரூம் இருந்து அந்த ரூம்லேருந்து எல்லா வாரண்ட்டும் எடுத்து வந்து கொட்டி வாரண்ட்டு இந்த கோர்ட்டுக்கு போகிற அந்த புக்கெல்லாம் இருக்கும் எல்லாமே போட்டு அது அப்படி இந்த அளவுக்கு ஏற்றி விட்டானுங்க. ஏற்றிட்டு கொளுத்திட்டாங்க. போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணுறதெல்லாம் இல்லை. எப்பவுமே லட்டி சார்ஜ் பண்ணி அடக்குவாங்க அந்த சிறைவாசிகளை. எடுத்தோடனே ஃபயரிங், வெளியேருந்து வந்த எடுத்தோடனே ஃபயரிங் சடன்னு அடிச்சுட்டு வராங்க. இங்கே காவலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஏற்கனவே ஒரு காவலர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருந்தார். அவரை ரொம்ப அப்ராண்டி அந்த காவலர். அந்த வெறியில் அவரை கொண்டு வயசானவர் வேற, அவரை கொண்டு இருக்கக்கூடாது, கொண்டுட்டானுங்க. அவருடைய பாடி தான் பார்த்துட்டானுங்க. பார்த்தோன்னே வெறி ஆயிடுச்சு, காவலரை கொண்டுட்டாங்கன்னா இவங்க ஃபயரிங் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 70, 80, 100 கிட்ட செத்துருப்பாங்க. மரணங்கள் 2 தரப்புலையுமா இல்லை சிறைவாசிகளை மட்டும் வெளியே இந்த எஸ்கேர். அப்போது அந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம சிறையில் நீண்ட காலமாக இருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்னதான் நடந்தது அங்கே பாக்ஸோடைய என்னதான் என்ன இல்லை, கூட்டும் போய் அடிச்சிருக்காங்க. அடித்து முதுகெல்லாம் வந்து பிளேடு போட்டு மிளகாத்தூள் போட்டு தடவி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, இவன் வந்து கஞ்சா அடிக்க மாட்டானா பவுடர் அடிக்க மாட்டானா, கலந்து பவுடரை கொடுறா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு 100 கிராம் பவுடரை போட்டு கலந்து தண்ணியில் குடிக்க வச்சிருக்காங்க. அந்த ஆள் எந்த போதை ஆல்கஹால் பயன்படுத்தாத ஆள்.
அந்த ஆள் எப்பவுமே அந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அளவுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நல்லா பயன்படுத்தணும். போதைக்கு அடிமானவனே ஒரு சிட்டிக்கு தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு 100 கிராம் கிட்ட போட்டு தண்ணியில் கலந்து குடிக்க வச்சா என்ன ஆகும்? ஆனால் குடித்த உடனே ரத்த வாந்தி எடுத்து ஸ்பாட்ல காலி. இல்லை அன்னைக்கு அவருக்கு இந்த சம்பவத்தை காவலர்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழல் என்ன ஏற்பட்டது? என்ன ஒருவேளை அவரை கொண்டு போயிட்டு நீங்க சொல்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் காவலர்களால் நடத்தப்பட்டிருக்குன்னா ஏன் அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த கொடுக்க வேண்டிய காரணம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து யாருக்கும் 10 நிமிஷம் வாட்டர் காலம் கொடுக்க மாட்டான். ரவுடிஸுக்கு வந்து பெரும்பாலும் ஜெயிலில் இருந்தாங்க, பெரிய ரவுடி இருந்தான்னு வச்சுக்கல, அவன் வந்து வெளியிலேருந்து காசு வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க காசெல்லாம். இப்போ வீரமணி இருந்தாப்புல உள்ள அயோத்திக்கு இருப்பான். யார் இருந்தாலும் பிளாக் வந்தோன்னா அந்த நேரத்தில் 200 ரூபா 500 ரூபா கொடுப்பார். 100 ரூபா 200 ரூபா இல்லைன்னா 500 ரூபா கொடுப்பார் ஆளுக்கு வாட்டருக்கு. அதிகாரிகளுக்கு 2000 3000 கொடுப்பாரு. அப்படி கொடுப்பாங்க. இந்த ஆள் வந்து கப்பி 10 விஷயம் யாருக்கும் கொடுக்க மாட்டாப்புல. யாரு? பாக்ஸ் அடிக்கார். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த கஞ்சா 2-3 பேர் பிடிச்சிருக்காங்க. அவன் வந்து இவர் கேஸ் உள்ளவனா, அதனால வந்து நீ சொல்லி தான் கஞ்சா வந்ததா அப்படின்ற ஒரு அட்ராசிட்டி. அப்போ இதெல்லாம் வச்சுதான். ஆனா ஒட்டுமொத்த சிறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரவுடிஸே வந்து ஒரு விரக்தின் உச்சத்துக்கு போயிருந்தாங்க. ஏன்னா எங்களை அடிச்ச பிறகு அதுக்கு முன்னாடி யாரை அடிச்சாலும் நாங்க வந்து கேட்போம். ஓகே, அப்ப எங்களே அடிச்சு இது பண்ணிட்டாங்கன்னா யார் கேட்க முடியும்? கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது சிறைவாசிகள்லாம் வந்து அப்படியே கொந்தளிச்சு போயிருந்தாங்க. என்னன்னா, ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொன்னா, நேர்காணல் மனுக்கு. இப்போ நான் உள்ள இருக்கேன்னா மனுக்கு யார் வருவாங்க? குடும்பத்தார் பெண்கள் வருவாங்க. அவங்ககிட்ட தவறாக நடந்துக்கிட்டு. அதுவும் சென்ட்ரல் ஜெயிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 பேர் மனு பார்க்க வருவான். அதில் 500 பேர் பெண்களே வருவாங்க. அதில் வந்து மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த சின்ன பசங்கள அந்த 98 அந்த பேட்ச்சு எல்லாமே 18, 19, 20 வயசு 21 வயசு. அவனுக்கு யூனிஃபார்ம் போட்டு அவனுக்கு ஏதோ காஷ்மீர் பார்டர்ல இருந்து நாட்டையே காப்பாற்றுற நினைப்புல அவனுங்க தலை தெரிச்சு ஆடினானுங்க. அது எல்லாமே கைதிகள் மத்தியில் ஒரு விரக்தி, ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இருந்தது. இந்த கலவரம் பண்றதுக்கு இல்லைன்னா கலவரமே நடந்திருக்காது. சென்ட்ரல் ஜெயிலை பொறுத்தவரையும் எப்பவுமே கலவரமே நடக்காது. அப்படியே சில பல பிரச்சனைகள் வரும். அதுவும் எங்களை போன்ற தடா சிறைவாசிகளால் தான் பிரச்சனை வரும். ஓகே, மற்ற சிறைவாசிகள் வரவும் மாட்டாங்க, அவங்க ஒதுங்கியே இருப்பாங்க. பட் இந்த நிகழ்வுக்கு காரணம் வந்து என்ன சொன்னா, அந்த அட்ராசிட்டி எல்லாமே செஞ்சுங்க. ஆனால் பாக்ஸர் வடிவில் கார்ன் அவுட் பண்ணது என்னன்னா, அந்த வாண்டர்ஸ் இருக்கானுங்கல்ல, எல்லாரும் காசு கொடுக்குறான், இவன் தான் கொடுக்க மாட்டேன்றான். இவன் வந்து கஞ்சா இது பண்ணுறான் சார், பவுடர் இவன் தான் சார் விற்கிறது, ஜெயிலுக்கு ஃபுல்லாக இவன் தான் சார் சொல்லி அவனை ஏற்றிக்கிட்டு அவன் தான் எப்படின்னு சொன்னால், யார் இருந்தாலும் எடு உரி தோலை உரி இப்படி தான் சொல்லுவான். அடி தோலை உரின்னு சொல்லுவான் யார் டெப்டி ஜெயிலர். அதே மாதிரி தான் அவன் கூட்டும் போயிருக்கான். அந்த கிறுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் அடிச்சுட்டு விட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போறது இல்லை. ஏன்னா அதே மாதிரி நிறைய பேர் அடிச்சு பெரிய பெரிய அடிச்சு நடக்கிறது தான் விட்டுருப்பாங்க. பட் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ்ட்ரீமா போயிட்டு கலந்து குடிக்கிட்டான். இவர் விற்பாராம், ஆனால் இவர் குடிக்க மாட்டாராம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆள் குடித்த உடனே, அதாவது சில உடல்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவருக்கு. ஆனால் விற்பாரா சார்? அவர் விற்க மாட்டாப்ல. ஆனால் அவங்க கேஸ் இப்போ நான் போகிறேங்க, என் கூட 10 பேர் போகிறாங்க, 2 பேர் எதுனா அந்த மாதிரி வேலை செய்யணும்னு இருந்தால் அதுக்கு நானா பொறுப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த 2 பேருக்கு வந்து ஏதோ குடும்ப சூழ்நிலை உள்ள எதுவுமே விற்றா நல்லா லாபம் கிடைக்கின்றதுக்காக விற்பானுங்க, விற்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ அதெல்லாம் இல்லை. முன்னா சென்ட்ரல் ஜெயிலை பொறுத்தவரை அப்படி இருந்தது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு தான் அவர் தூக்கிட்டு போய் அடிச்சது, கொடுமைப்பட்டு அதோட விட்டானுங்கன்னா பரவாயில்ல, அதை குடிக்க வச்சதுனால தான் அதை அப்படியே ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டார். அப்போ இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்படி நான் சொன்னேன், அதனால் வந்து ஒரு ஏதோ துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு 50-100 பேர்கிட்ட கொலை பண்ணி நீங்கள் அதன் பிறகு என்ன பண்ணுறா, அந்த நேரத்தில் திமுக அரசு தான் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு நபர் கமிஷனை நியமனம் பண்ணுறீங்க. யாரும் நீதிபதி, முன்னாள் நீதியரசர் தலைவர் ஒரு நோய். அந்த ஆள் வராரு, பெட்டி 2-3 ஸ்டென்னும் அதை ஒரு கூடு தானே வரும். வந்துட்டு சூப்பரண்ட் ரூமில் இப்படி தான் இருக்கும், டேபிள் எல்லாம் இப்படி போட்டு வச்சுருப்பாங்க, பாதாம் பிஸ்தா எல்லாமே வச்சுருப்பாங்க. என்ன கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது பால் பழம் இது எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுங்கன்னு அதிகாரி சொல்கிறத அப்படியே குறிப்பெடுப்பாங்க. அதிகாரி சொல்கிறது நீதிபதி குறிப்பெடுக்க மாட்டார், அவங்ககிட்ட இருக்க உதவியாளர் குறிப்பெடுப்பாங்க. எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சிறைவாசிகள் தரப்பில் நான் கூப்பிட்டு வரேன் சார்ன்னு சொல்லி ஏற்கனவே மோல்டு பண்ணி வச்சுருப்பானுங்க இந்த அதிகாரிகள். ஒரு 5 பேர் 10 பேர் கைதிகள் சிறைவாசிகள்ட்டு. ஓகே, அவங்கள என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவர் மாரடைப்பு வந்து செத்துட்டாருங்க, அது செத்துட்ட விஷயம் உள்ளே போயிடுச்சு, அவங்க வழக்குகள் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து கலவரம் பண்ணி டெப்டி ஜெயிலர் அதிகமாக அடித்து கொண்டுட்டாங்க,
வார்டனை அடித்து கொண்டாங்க, அதை எரிச்சாங்க, இதை எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறைவாசிகள் சொல்கிறத அப்படியே பதிவு பண்ணிட்டு அந்த ஒரு நம்பர் கமிஷன் எடுத்து வந்து முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு முன்னாள் நீதியரசர், உன்னையே அரசு நியமனம் பண்ணுது, உள்ள என்ன நடந்தது உண்மை கண்டறியணுன்னு. இப்போ நீ என்ன பண்ணணும், அதிகாரியை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் சிறைக்குள்ளே வரணும். நீ சிறைக்குள்ளே வரவே இல்லையோ? வந்தாங்கன்னு கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். பாக்ஸர் வடிவேலு மாரடைப்பு வந்து செத்தாரா, அதிகாரிகள் அடித்து கொண்டாங்களான்ற நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ அங்கே பதிவாயிருக்குமா இல்லையா அந்த விஷயம்? இல்லை. அப்படியே அதான் இது எப்படின்னு சொன்னால் அந்த பாட்டு மட்டும் வச்சு இப்போ திரைப்படம் எடுத்திருக்காங்க. ஓகே. எப்படி மாரடைப்பு வந்து செத்துட்டா மாதிரி, சிறைவாசிகள் வேணுமென்று கலவரம் பண்ணா மாதிரி, அதனால 20க்கும் மேற்பட்டவர் இறந்தா மாரி. அப்போ இதில் என்னன்னா அந்த அதிகார வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்க உத்தம புத்திரனா காட்டப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம். இது திரைப்படத்தை அப்படி தான் எடுத்திருக்காங்க. லாக்அப் டெத் ஆகுது, அதுதான் இல்லையா? உதாரணத்துக்கு லாக்அப் டெத்து பாருங்கள், ஜெயிலில் ஸ்டேஷனில். ஆனால் என்ன சொல்கிறேன், மாரடைப்பு வந்து இறந்துட்டாருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாரடைப்புன்னு தானே கொடுக்குறாங்க டாக்டர்லாம். எல்லாம் ஒரே துறைகள் தானே. ஒரே துறை தான். இப்போ கை, இப்போ நீங்கள் பார்க்கலாம், கை உடைக்கிறது பாருங்கள், கை உடைச்சிட்டு போகணுங்க. நீங்கள் நம்மளை மாதிரி ஆளு ஒரு சும்மா ஒரு கீழல் போட்டு போனவங்க, சார் கீழே விட்டுன்னா இது கீழே விழுந்த மாதிரி தெரியல, வெட்டு மாரி இருக்க, நீ ஏஆர் போடு, போலீஸை கூப்பிடணும். ஆனால் கையை உடைச்சி 5-10 பேரை கூப்பிட்டு போகிறான். நீ என்ன பண்ணும், இது என்னப்பா இது கீழே விழுந்துட்டேன், எப்படி இது கீழே ஒரே மாதிரி எல்லாருக்கும் விழுந்திருக்கோம், நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன், ஏஆர் போடு, போலீஸ் டீமை கூப்பிடு, நீ போலீஸ் தான் இதான் இப்போ வேற கூப்பிட்டு இது கேஸ் பதிவு பண்ண, அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொல்லணுமா இல்லையா டாக்டர்? சொல்கிறது இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கும் மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சிடறாரு இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்து கை உடைந்திருந்து நான் மாவு கட்டு போட்டேன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துறான். அதை தான் நீதிபதி பார்த்துட்டு அவர் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அப்போ உடைச்சதுன்னே வரல இல்லை, ஊருக்கே தெரியும் யார் உடைச்சாங்க. பொதுவாக பேசுறது தான் எல்லாமே தெரியும் இல்லையா? எப்படி 10 பேரும் ஒரே மாதிரி வழுக்கி விழுந்து அப்படி உடைய முடியுமா அப்படின்னு. இதே மாதிரி தான் பாக்ஸர் வடிவேல் விஷயம் நடந்தது. பாக்ஸர் வடிவேலை அந்த ஜெயிலர், அதாவது ஜெயக்குமாரும் அவர் கூட இருந்த காவலருக்கு தான் அடித்து கொண்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லவங்க, அவர் இறந்துட்டாரு, அது வேற விஷயம், அது மேலே அனுதாபம் கொள்ளலாம், அது வேற விஷயம். பட் அவர் கொண்ட ஒரு குற்றத்தை வந்து மறைக்கக்கூடாது இல்லையா? இப்போ திரைப்படமும் அப்படி தான் எடுக்கிறானுங்க. நாதாரி பேர் இந்த ஆர்கே பாலாஜி எடுத்திருக்கான அரசு என்ன, ஏன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாராம். ஏன்னா அது உண்மை கதையை எடுத்துன்னா திமுக கெட்ட பேர் வருமா? இது வேற எதுனா படம் பார்க்கலாம் இல்லை, இதுக்கு திமுகவுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படமாக தான் இதை நீங்கள் அப்படிதான் பார்க்க முடியுது. இல்லைன்னு சொன்னால் உண்மையை எடுத்திருப்பில்லையா நீ? நம்ம இது போன்ற சோசியல் மீடியா சமூக வலைதளத்தில் நம்ம பேசுகிறோம், அதுதான் உனக்கு கதையாக உருவாயிருக்கு. எங்கிட்டே 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எந்த எப்படி என்ன ஏது அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நாங்கள் திரைப்படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் யார்கிட்டையும் வந்து நீங்கள் என்ன கேட்காம படம் எடுக்கூடாது அப்படியெல்லாம் சொல்ல. நம்ம இந்த அதாவது அது வந்து இந்த சூழல்ல நீங்கள் என்ன தகவல் உங்களுக்கு தெரியுமோ அதை இல்லை எனக்கு என்னன்னா, அது ஒரு இருட்டுக்கரையில் இமைமூடி கடந்த ஒரு கொடூரத்தை வெளியே கொண்டு வரோன்ற ஆத்ம திருப்தி தான் நமக்கு இருக்குது. அது திரைப்படமாக ஒருத்தர் எடுக்கிறேன்னா எடுக்கிட்டோன்னு வெல்கம் பண்ண வேண்டியது தானே. இப்போ இந்த புலிச்சட்டை மாறன் இருக்காருல்ல, அவர் கூட வந்து ஆன்டி இண்டியன் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க மக டாக்டர் அட்வொகேட்டு அவர் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்கிட்ட சொன்னார். அப்போ அவங்க மக சொல்லிச்சு, உங்களுடைய அந்த சிறை கலவரத்தை பற்றி நான் பார்த்தேன், அதை பற்றி படமே எடுக்கணும்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட. யாரே புலிச்சட்டை மாறன். அதுபோல் நிறைய இயக்குநர்கள் என்கிட்ட வந்து அவங்க இயக்குநர்களா அல்லது துணை இயக்குநர்களா யாருன்னு தெரியாமல் 10க்கும் மேற்பட்டவர் நம்ம ஆஃபீஸில் வந்து இந்த விஷயத்தை புள்ளிவிவரத்தோடு வாங்கிட்டு போனாங்க. நான் எல்லாருக்கும் சொன்னேன்னே தவிர யாருமே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னு சொல்லலை. ஆனால் எல்லார்கிட்டையும் சொன்னேன், படம் எடுங்க வேணாம்னு சொல்ல. ஆனால் இது அரசு சொல்கிற மாரி அவர் வந்து மாரடைப்பில் இறந்துட்டாதாகவும் அதனால் இந்த கலவரம் வந்ததா மாரி எடுக்காதீங்கப்பா, அது அநியாயம் அக்கிரமம், அது அவரை அடித்து கொன்னாங்க அதனால் கலவரம் வந்தது, இதுதான் ஃபேக்ட். நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஜாம்பவான் நேயர்களுக்காக வந்து சொர்க்கவாசல் படம் குறித்தும் திமுக அரசு அந்த காலகட்டத்தில் இருந்தது, இந்த படம் யாருக்காக பேசுகிறது என்ன பேசுகிறதுன்னு நிறைய தெரியாத தகவல்கள் எல்லாம் நேயர்களுக்கு சொன்னீங்க. ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.